இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கிடையேயான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்தியாவின் துவக்க வீரர் ரோஹித் சர்மா 77 பந்துகளில் 62 ரன்கள் குவித்தார். இதில் 3 பவுண்டரிகள் 2 சிக்சர்கள் அடங்கும். இந்த 2 சிக்சர்கள் மூலம் ரோஹித் சர்மா ஒருநாள் தொடர்களில் 215 சிக்சர்களை நிறைவு செய்துள்ளார். இதற்கு முன்னதாக மகேந்திர சிங் தோனி 2004 இருந்து தற்போது வரை 14 வருடமாக 215 சிக்சர்கள் அடித்திருந்தார். தற்போது ரோஹித் சர்மா 2009 முதல் 2019 வரை 215 சிக்சர்கள் அடித்து அசத்தியுள்ளார். குறிப்பாக இவரது அதிகபட்ச சிக்சர்கள் கடந்த 4 வருடத்தில் வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருநாள் தொடரில் அதிக சிக்சர் அடித்துள்ள இந்திய வீரர்களின் பட்டியல். முதலாவதாக ரோஹித் சர்மா 215 சிக்சர்கள். இரண்டாவதாக மகேந்திர சிங் தோனி 215 சிக்சர்கள். மூன்றாவதாக சச்சின் டெண்டுல்கர் 195 சிக்சர்கள். நான்காவதாக சௌரவ் கங்குலி 189 சிக்சர்கள். ஐந்தாவதாக யுவராஜ் சிங் 153 சிக்சர்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.